ஏன் இந்த இடத்துல மற்றும் அதிகமா வந்து எப்ப பார்த்தாலும் சில பேருக்கு வந்து ஆயில் செக்ரீஷனா இருக்கு அப்படின்னா, சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்கும். குறிப்பாக அதிக கெமிக்கல்ஸ் இருக்க சோப்ஸோ இல்ல ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது ஸ்கின்னை இன்னும் ட்ரை பண்ணும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நெற்றி, மூக்கு இந்த 2 கண்ண பகுதிகளில் மற்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயில் செக்ரீஷன் வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், இதை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு. ஏன் இந்த இடத்துல மற்றும் அதிகமாக வந்து எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு வந்து ஆயில் செக்ரீஷனாக இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு இருக்கு. இது நம்ம ஸ்கின்னுக்கு கீழே வந்து இருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் போன்ற ஒரு சுரப்பு வந்து இருக்கும். இது நம்ம ஸ்கின் எப்பெல்லாம் வந்து ட்ரை ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன செய்யும்னா செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆகி நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இந்த நெற்றி, மூக்கு இந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். ஆனால் இது சில காரணங்களால ரொம்ப அதிகமாக சுரந்து மூக்கு பகுதி இந்த பகுதிகளெல்லாம் ஒரே ஆயிலாக இருக்கும். சில பேர் பவுடர் அந்த மாதிரி போட்டாங்கன்னா இப்படி மூக்குலேருந்து இப்படி எடுத்தாங்க அப்படின்னா பவுடர் இந்த ஆயில் ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு மாதிரி க்ரீமியாக வந்து வரும். ஸோ இது எந்த மாதிரி காரணங்களெல்லாம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம்னா, சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் அட்டன் பண்ண உடனே மாதவிடாய் காலங்கள், கர்ப்ப காலங்கள் இந்த காலத்துல எல்லாம் அவங்க ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு செபேஷியஸ் கிளாண்ட் வந்து பயங்கரமாக ஆக்டிவ் ஆகி இந்த எண்ணெய் போன்ற பிசுபிசுப்பு திரவம் வந்து கொஞ்சம் அதிகமாக சில பேருக்கு வந்து செக்ரேட் ஆகும். இன்னும் சிலருக்கு வந்து சொல்லுவோம், தூக்கம் என்ன மூஞ்சில எண்ணெய் வலியுது, தூக்கம் இல்லையா அப்படின்னு. அதாவது தூக்கம் சரியில்லை, இல்லை மன அழுத்தம் போன்றவை அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டிசால் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். இது அதிகமாக சுரக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதுவும் அவங்களுக்கு இந்த மாதிரி சீபம் செக்ரீஷன்ஸை வந்து அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பரம்பரையாகவே வந்து ஜெனட்டிக்ஸாகவே வந்து இருக்கும். இதுவும் சுரந்து இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து சில பேருக்கு ஜெனட்டிக்ஸாகவும் சில பேருக்கு வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஆயிலாக இருக்குது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஆனால் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண பண்ண குறிப்பாக அதிக கெமிக்கல்ஸ் இருக்க சோப்ஸோ இல்லை ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்கின்னை இன்னும் ட்ரை பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா திருப்பி நமக்கு அதிகமாக வந்து செக்ரீஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இன்னும் சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய வந்து துரித உணவுகள் வந்து சாப்பிட்றோம். நல்லா ரொம்ப ஆயில் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து என்ன மாதிரியான ஆயில் அப்படின்னா, ரீஃபைன் பண்ண ஆயில், ரீஃபைன் பண்ணப்பட்ட சுகர் இதெல்லாம் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். உடனே நெய் சாப்பிட்டாலாம் வரும்லாம் நான் சொல்லலை. இந்த ரீஃபைன் பண்ணப்பட்டது, பொரிச்சு எடுக்கிற எண்ணெய்கள், அந்த மாதிரி விஷயங்கள், மைதா போன்ற ஃபுட்டு சாப்பிட்றப்ப இருக்கும். அது மாதிரி உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் இந்த டி ஷேப் ஆயில் செக்ரீஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்து ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம சரி பண்ண பார்க்கணும். ஓகே, ஹோம் ரெமெடிஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த ஆயில் செக்ரீஷன் இருக்கவங்களுக்கு இங்கே அவங்க நார்மலாகவே அவங்கள நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்கின் போர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏதோ குழியாக இருக்கிற மாதிரி அந்த போர்ஸ்லாம் ஓட்டையெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி நமக்கு விஷுவலாக வந்து தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாகவே ஏதாவது கிளே மாஸ்க் இன்னைக்கு நிறைய விற்கிது பார்த்தீங்களா, அது போடலாம். இல்லை முல்தானி மெட்டி. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம மாஸ்காக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மாஸ்காக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ. நார்மலாகவே இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டீ ஜோன் ஆயில் செக்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் இது என்ன சொல்லுவாங்கன்னா, க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுத்த ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ க்ரீன் டீ நம்ம போட்டு அதை வந்து நம்ம அந்த வாட்டரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு
அதை டோனராக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சரி, இவங்களும் மாய்ஸ்சரைசர் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும் பொழுது அவங்க பார்க்கக்கூடிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆயில் எதுவும் இல்லாத மாய்ஸ்சரைசர். சில மாய்ஸ்சரைசரில் அவகேடோ ஆயில் இருக்கும், ஸோ பாதாம் ஆயில், இந்த மாதிரி ஒவ்வொரு சில ஆயில்கள் இருக்கும். அந்த மாதிரி ஆயில் இல்லாத மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணும். நான் வெளியில் போகிறேன், சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் பயன்படுத்தலாமா அப்படின்னா, சன்ஸ்க்ரீன் லோஷனோட பேஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெல் பேஸாக இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் லோஷனை பயன்படுத்தணும். அது மாதிரி ஃபேஸ் வாஷ் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெல் பேஸாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷை வந்து இவங்க பயன்படுத்தணும். அடுத்து வாரத்திற்கு 2 முறை. ஏன்னா அந்த ஸ்கின் வந்து இந்த மாதிரி வரும்பனால ஸ்கின் அதிகமாக டேமேஜ் ஆகும். இவங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த ஸ்கின்னை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நல்ல ஃப்ரெஷ் ஸ்கின் வரணும் அப்படின்னா யூஸ்வலாக தயிர். ஸோ தயிரை வந்து நம்ம பேக்காக வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக அதில் இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கின் டேமேஜை வந்து ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நல்ல நிறைய தண்ணீர் குடிச்சு இருந்தாங்க அப்படின்னா, அந்த டீ ஜோனில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான எண்ணெய் சுரப்பு அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு நார்மலாகி நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நன்றி.